ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம இன்றைக்கி வந்துட்டு திரும்ப லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நிறைய வீடியோ ஸ்டிச்சிங் பற்றி போட்டுட்ருக்கோம். அது இல்லாமல் நம்ம ரெடிமேட் ப்ளவுஸும் இப்போ சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஸோ அது இல்லைனா மற்ற வீடியோஸில் நம்பர் இருக்கும், அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை கூட காண்டாக்ட் பண்ணி. ஸோ இப்போ வந்துட்டு லைனிங் துணி இப்படி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நெக்கை வந்துட்டு நம்ம ரவுண்ட் நெக் இது வந்து ஆக்சுவலாக. ஸோ ரவுண்ட் நெக்கை வரைஞ்சிக்கிட்டு அதை அப்படியே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா சாரியோட கிளாத்து ரொம்ப நைஸான கிளாத். ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கு ஸ்டிச்சிங் வந்துட்டு கொஞ்சம் நெருக்கனால இது சுருக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் அதை பார்த்து பொறுமையாக நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்கை நான் கட் பண்ணிக்கிறேன். எப்போதுமே ரவுண்ட் நெக்கு நெக்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேன்வாஸ் எல்லாமே நம்ம தைக்கிறதுனால ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்து நழுவிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் கட் பண்ண தேவையில்லை. நெக்கை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டு நீங்கள் நெக்கை வந்து கட் பண்ணிக்கலாம். தையலுக்கு கொஞ்சோண்டு இடம் விட்டுட்டு. ஸோ நான் அதிலே இன்னொரு தையல் போட்டுக்குவேன். அது வந்து நான் வீடியோவில் கவர் பண்ணல. ஸோ 2 தையல் அதெல்லாம் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து கீழே வந்துட்டு நம்ம தைக்கிறது வந்து 1 இன்ச்சு தான் நான் விட்டுருந்தேன். அந்த 1 இன்ச்சை வந்துட்டு இங்கே நான் தைக்கிறேன். தைச்சிட்டு இப்போ நான் திருப்பிக்க போகிறேன். ஸோ நம்மளோட வீடியோஸ் வந்து தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். நிறையா வீடியோஸ் வந்துட்டு முன்னாடி வந்து நான் போட்டிருக்கேன். ஸ்டிச் பண்ண வீடியோ எப்படி வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறது, எப்படி டாட் வைக்கிறது ஈஸியான மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே அதுபடி உங்களுக்கு தைச்சிங்கனாலே உங்களுக்கு ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை தைச்சி பாருங்கள், அதுக்கப்புறம் என்னோடய ஃபிட்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்துட்டு கழுத்தை ஒட்டி வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி தையல் போட்டுட்டு இன்னொரு 1/4 இன்ச் தள்ளி இன்னொரு தையல் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த சைடு கை இருக்குல்ல, அங்கெல்லாமே நீங்கள் ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து துணி நகராமல் இருக்கும். ஸோ எனக்கு வந்து அது பிரச்சனை இல்லை, நான் சமாளித்து தைச்சிருவேன். அதனால் வந்துட்டு நான் வந்து அங்கே தையல் போடலை. ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஸ்டிச்சிங் அங்கே போட்டு காமிச்சிருப்பேன். ஸோ அது மாதிரி நீங்கள் ஓரத்தில் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நகராமல் இருக்கும் துணி. ஸோ தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ நம்ம வந்துட்டு இன்ஸ்கர்ட்ஸ் சேல் பண்ணிகிட்ருக்கோம், நைட்டி சேல் பண்ணிகிட்ருக்கோம், ரெடிமேட் ப்ளவுஸஸ் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்துட்டு ஃப்ரண்ட்டு, அதாவது ரைட் சைடு வந்துட்டு ப்ளவுஸோட ரைட் சைடு வந்துட்டு மேலே இருக்கணும். அது மேலே நம்ம லைனிங்கை கொண்டு வந்து வச்சு தைச்சி நம்ம ராங் சைடு வந்துட்டு திருப்பணும் உள்ள. ரைட் சைடு ராங் சைடு அப்படின்னா நல்ல பக்கம் கெட்ட பக்கம்னு சொல்லுவோம். உள்பக்கம் வெளிப்பக்கம் வந்து வெளில தெரியும். நம்ம போட்டால் வெளியில் தெரிகிறது வந்து நல்ல பக்கமாக இருக்கும். உள்பக்கத்தை வந்துட்டு நம்ம ராங் சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ராங் சைடு உள்ளே திருப்பணும் அப்படின்னா நீங்கள் ரைட் சைடு வந்து லைனிங் துணியை வச்சு தைக்கணும். இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து நாச் கட் பண்ணி விட்டுக்கோங்க அங்கங்கே. அப்போ தான் ஃப்ளீட்டு சுருக்கம் இல்லாமல் உங்களுக்கு திருப்ப முடியும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கு பேர் படிமான தையல். இன்னொரு 1/4 இன்ச்சு தையல் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். இல்லை இதிலேயே விட்டுறனாலும் விட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம். இந்த மாதிரி தைச்சிட்டு இப்போ நான் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ண போகிறேன். ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு டாட் பிடிச்சிக்கிறேன். டாட் வந்து நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது வந்துட்டு டாட் ரொம்ப ஈஸியானது. 1.5 இன்ச் கேப்பில் நான் டாட் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாருமே இந்த டாட்டை பிடிச்சிக்கிட்டு இங்கே மார்க் பண்ணி அங்கே மார்க் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு மார்க் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ஈஸியான மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த டாட் வந்துட்டு எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈஸியாக ஒரு வீடியோவே நான் தனியாக இதுக்குன்னே போட்டிருக்கேன். அதை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான் 2 தையல் போட்டுக்கிறேன். போட்டுட்டு வச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அது பிரியாமல் இருக்கும்.
இப்போ வந்து நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஷோல்ட்ரு வந்து 2 நம்ம ஸ்டிச் பண்ண பக்கம், கழுத்து ஸ்டிச் பண்ண பக்கம் வந்துட்டு சமமாக இருக்கணும். அந்த சைடு வந்துட்டு கை ஆம்ஹோல் சைடு வந்துட்டு உங்களுக்கு கூட குறைச்சிருந்தா பரவாயில்ல, அதை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம், அது தேவையில்லை. ஆனால் இந்த சைடு வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வைக்கணும். ஏன் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் உள்ளது தான் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணது, அதுதான் கரெக்டான சைஸும் கூட. ஸோ பேக்கில் உள்ளது எக்ஸஸாக கிளாத் போயிருக்கும். ஸோ அதை நம்ம வந்து கட் பண்ணி விட்டுருவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு ஷோல்ட்ரு வந்து 2.5 இன்ச்சு 2 இன்ச் தான் வச்சுருப்போம், அது நமக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ அப்புறம் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.